ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நான் பேச போற விஷயம் தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில நடிகைகளால, அதுவும் குறிப்பா ஒரு சில பெண்களால பல நடிகர்களோட வாழ்க்கை இழந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது என்ன பல நடிகர்கள் இல்லைங்க, ஒரு பெண்ணால ஒருத்தரோட வாழ்க்கை மட்டும்தான் போயிருக்குது. அது என்ன மேட்ரு, அந்த நடிகர்கள்லாம் யாரு, வாழ்க்கையை இழந்த நடிகர்கள்லாம் யாருன்றதை பத்தி தான் பேச போறேன். இப்போ இந்த தலைப்பை சொன்னோம்னா கண்டிப்பா ஒரு சில பெண்களுக்கே ஒரு கேள்வி வரும், ஏன் நடிகர்களால மட்டும்தான் நடிகர்களோட வாழ்க்கைலாம் வீணா போதா, எவ்வளவோ நடிகர்களால எத்தனை நடிகைகளோட வாழ்க்கை வீணா போயிருது, அதை பத்திலாம் நீங்க பேச மாட்டீங்களான்னு கேட்டீங்கன்னா அதை பத்திலாம் அடுத்த வீடியோல பேசுவோம். ஆனா ரெண்டு பேரோட வழிகளும் வேற வேற அப்படின்றத நான் தெளிவா சொல்லிக்கிறேன். அதாவது இங்க நான் இந்த வீடியோல சொல்ல போற ஆண் நடிகர்கள் எல்லாருமே வாழ்க்கையை இழந்தார்கள், நம்பி வாழ்க்கையை இழந்தாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு வந்து நடிகையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, இதை நம்ம காதலிக்கிறோம், நாளைக்கு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகி குடும்பம் குட்டி நம்ம ஜாலியா இருக்கலாமே அப்படின்னு நம்பி ஏமாந்தவங்க. ஆனா சினிமால இருக்கிற ஒரு சில நடிகைகள், ஆண்கள், அதுவும் குறிப்பா ஆண் நடிகர்கள்கிட்ட எப்படி ஏமாறுவாங்கன்னா, இவர்கிட்ட கேட்டதெல்லாம் செஞ்சோம், அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணோம், வாய்ப்பு வாங்கி தரேன்னாரு, வாங்கி கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி தான் சினிமால இருக்கிற பெண்களோட கோரிக்கை இருக்கும். ஸோ இப்படிதான் என்ன ஏமாத்திட்டாங்கன்னு. அதனால நான் பெண்களை வந்து தவறா சொல்லல. சினிமால இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60% இப்படிதான் இருப்பாங்க அப்படின்றத தெளிவா சொல்லி வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி, அந்த காலகட்டத்தில் சிவாஜி கணேசன் வந்து யாரெல்லாம் சினிமாவுக்கு நடிக்க போறாங்களோ அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு அட்வைஸ் ஒன்று கொடுப்பாராம். அதாவது ஒரு 3 பாயிண்ட்ஸ் சொல்லுவாராம். இந்த 3 பாயிண்ட்ஸை மட்டும் நீங்க சினிமா உள்ள வந்தா கடைபிடித்தீர்களே ஆனால் நீங்க சினிமால ஒரு நல்ல இடத்துக்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாராம். அதுல முதல் விஷயம், நீ நடிகிற, அதுவும் நீ கூட நடிகிற பெண் நடிகைகளோட எந்த நேரத்திலையும் கிசுகிசுல மாட்டாத, தொடர்புல இருக்காத அப்படின்றது ஃபர்ஸ்ட் அட்வைஸ். இரண்டாவது அட்வைஸ், ஷூட்டிங்க்கு கரெக்டான டைமிங்க்கு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாராம். மூன்றாவது அட்வைஸ், டைரக்டர் சொல்றத அப்படியே கேளு, அவருக்கு நீ அறிவுரை கொடுத்து அவரை நீ அலைய விடாத அப்படின்ற மாதிரி சொல்லுவாராம். இதை செஞ்சனாலதான் நடிகர் திலகம் இன்னைக்கும் நடிகர் திலகமா இருக்கிறாரு. அதெல்லாம் ரைட்டுப்பா. கொஞ்சம் அதிமேதாவிகள் ஒரு சில கேள்வி கேட்பீங்க. அது என்னன்னா, இதை மூணுமே ஃபாலோ பண்ணாத ஒரு நடிகர் இருக்கிறாரு, அவரோட பேர் எம்ஜிஆர், அவரு பெரிய லெவல்ல வரல அப்படின்னு எசகு புசக என்ன கேட்காதீங்க. கேட்டாலும் ஓகே, இதுக்கான பதில இந்த வீடியோட முடிவுல சொல்றேன். இப்போ பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸை பத்தி பேசுவோமா? இப்போ முதலாவதா சொல்ல போறது நடிகர் சரத்குமார் அவர்கள். சரத்குமார் அவர்களை பத்தி சொல்லணும்னு வைங்களேன். அதாவது அவர் வந்து சாயாதேவி அப்படின்றவங்கள முதல் தடவையா அபிஷியலி திருமணம் பண்ணி 2 பெண்கள் இருக்காங்க. இதுக்கப்புறம் முதல் பொண்டாட்டியோட ஒழுங்கா குடும்பம் நடத்திட்டு ஒழுங்கா இருக்கணும்ல. ஹீரோ ஆயிட்டார் மனுஷன், பாடி வர பயங்கரமா இருக்குது, நிறைய காசு இருக்குதா, அதனால போற இடத்துல எல்லாம் கொக்கி போட்டு பார்ப்போம், இருக்கிற கரண்ட் ஹீரோயின் ஒருத்தைய கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம்னா நம்மளோட கெரியர் பக்காவா இருக்கும். ஏன்னா சாயாதேவி வந்து அவுட் ஆஃப் த சினிமா. அதனால அவங்க என்னதான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தினாலும் நம்ம தான் கஷ்டப்பட்டு ஒரு படத்துக்கும் ஃபேமஸ் ஆகிறதுக்கு போராடி கொண்டே இருக்கணும். அதனால ஒரு நடிகையை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபேமஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி எந்தெந்த நடிகை கூடலாம் நடிகிறாரோ அத்தனை நடிகைகளுக்கும் ப்ரப்போசல் வலை வீசுறது. உதாரணத்துக்கு ஹீரா அவர்களுக்கு வலை வீசினார், வேலைக்கு ஆகல. அதுக்கப்புறம் தேவயானிக்கு வலை வீசினார், வேலைக்கு ஆகல. அதுக்கப்புறம் நக்மாவுக்கு வலை வீசினார், வேலைக்கு ஆகிவிட்டது அப்படின்ற மாதிரி நக்மாவை ரொம்ப மும்முரமா காதலிச்சாரு. திருமணமே பண்ணிப்பாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு ஸ்டேட்டஸ்க்கே போனாங்க. இருந்தாலும் நக்மா அவர்கள் வடநாட்டு பெண் இல்லையா, அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு பாதுகாப்பு வேணும், அதுவும் ஆள் பயங்கர பாடியா இருக்கிறான். அதனால இந்த ஆளோட நான் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறேன் அப்படின்னு காமிச்சுக்கிட்டா தமிழ் சினிமால காலத்தை ஓட்டுற வரைக்கும் நக்மா அவர்களுக்கு ஒரு சேஃப். அதாவது மற்ற எந்த நடிகரும் இவங்க கிட்ட சீண்டல்ல வரமாட்டாங்க, ஏன்னா சரத்குமார் ஆள்பாது அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வந்துடும் இல்லையா. அந்த பேருக்காக நக்மா இவரை யூஸ் பண்ணிக்கிட்டதா சொல்லப்படுது. ஆனா நம்ம சரத்குமார் ஹாஸ் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். ஏன்னா அவர் என்ன பிளான் வச்சிருந்தாருன்னா, நக்மா அவர்களை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடலாம்ப்பா, அதுக்கப்புறம் ஒரு நடிகையோட புருஷன் தான் சரத்குமார் அப்படின்ற ஒரு பேரோட இருந்தோம்னா காலத்துக்கும் நம்மள மறக்கவே மாட்டானுங்க எவனுமே, இந்த பொண்ணும் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளும் நடிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருந்திருப்பாரோ என்னமோ, என்னால 100% அதை உறுதியா சொல்ல முடியல. இப்படி கூட இருக்கலாம், என் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன். ஆனா இந்த பிளான்ல இருக்கும்போது நக்மா உண்மையாவே மனைவி அப்படின்ற ஒரு ஸ்தானத்துல வச்சு இவர் என்ன பண்றது, எந்தெந்த ஷூட்டிங்லாம் அவங்க போறாங்களோ பின்னாடியே வந்து வால் பிடிச்ச மாதிரி போயிடுறது, அங்க போய் இவங்க ஹீரோயோட கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடுறது, ரொமான்ஸ் பண்றதெல்லாம் பார்த்து செம காண்டாயிடுவாரா. காண்டாயிட்டு இவங்க கிட்ட டெய்லி சண்டை, எதுக்கு அவனோட கட்டி பிடிச்சி ஆடுற, அதுவும் சத்யராஜோட நீ வில்லாதி வில்லன் படத்துல ஒரு ஆட்டம் போடிய கும்தல கடி கும்மாலே, இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நக்மா கிட்டே சண்டை போடுவாராம். எந்தெந்த ஹீரோலாம் கட்டி பிடிச்சி ஆடுறாங்களோ அவங்க கிட்டே சண்டை போடுவாராம். அந்த அளவுக்கு அந்யூன்யமா இருந்திருக்காரு. ஆனா நக்மா பார்த்தாங்க, இவனை வந்து நம்ம பாதுகாப்புக்கு பாய் ஃப்ரெண்ட் சொல்லி சுத்தி இருந்தா இவனாலே தமிழ் சினிமா கெரியர் காலி ஆடும் போல இருக்குன்னு சொல்லி இவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னா முதல் தமிழ்ல இருந்தே நம்ம ஓடி போயிடலாம், அது ஒரு பிளான பண்ணுவோம் பிளான ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி சரத்குமார் அவர்கள் முந்திக்கிட்டதா சொல்லப்படுது. ஏன்னா அன்னைக்கு காலகட்டத்தில் இருந்த ஒரு பெரிய நடிகர் குடும்பத்தில் இருக்கும் ஒரு பெரிய நடிகரை வச்சு ஒரு மிரட்டவே ஆரம்பிச்சிட்டாராம். அவங்க ஆசிட் அட்டாக் அப்படின்ற அளவுக்கு நக்மாவை மிரட்டிக்கிறாங்க. உடனே நக்மா என்ன பண்ணிருக்காங்க, இனிமேல் தாமதித்தால் வேலைக்கே ஆகாது, போடுறா டிக்கெட்டை மும்பைக்கு அப்படின்னு சொல்லி டிக்கெட்டை போட்டு மும்பைக்கு எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க. அதனால அந்த நடிகையை கல்யாணம் பண்ற கனவு போய் ரொம்பவே ஏமாந்துருந்தாரு. ஏன்னா அதுக்காக அவர் வந்து நிறைய காசெல்லாம் செலவு பண்ணி மனுஷன் பயங்கர கடனாளியாவும் ஆயிட்டாரா. அதுக்கப்புறம் அவரை காப்பாத்தி மீட் எடுத்தது நடிகை ராதிகா தான். எப்படியோ அவரோட மிஷன் கம்ப்ளீட்டட், ஒரு நடிகையை கல்யாணம் பண்ணணும்னு
ஆனா அந்த நடிகை இல்ல, வேற நடிகை தான் கல்யாணம் பண்ணாரு. இரண்டாவதா சொல்ல போற நடிகர், அவரோட பேரை சொல்ல விரும்பல, அவர் யாருகிட்ட சிக்கி சின்ன பண்ண மானார்னு சொல்ல விரும்பல. நான் சொல்றேன், ஒரு சில ஹிண்ட் எல்லாம் கொடுக்குறேன், நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. அவர் பாத்தீங்கன்னா தொடங்கி மேலதான் வேட்டி கட்டுவாரு, முடி வந்து நல்லா புசு புசுன்னு இந்த ஜப்பான் படத்துல வர நம்ம யாரு கார்த்திக் மாதிரி இருக்கும். ஆள் நல்லா இருப்பாரு, ஆள் வந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண மாட்டாருங்க, ஆனா எலும்பு ஒரே வாயில கடிப்பாரு, அது எப்பேற்பட்ட எலும்பா இருந்தாலும் சரி. சோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷன், ஒரு நல்ல தயாரிப்பாளர், நல்ல இயக்குனர் மற்றும் நல்ல நடிகர் தான். இன்னைக்கு குணச்சித்திர கதாபாத்திரம்லாம் பண்றாரு. இவர் என்ன பண்ணாரு, ஆரம்பத்துல நல்லா பாலிஷா வாழ்ந்தாரு மனுஷன். தெரியாதனமா ஒரு வாரிசு நடிகை அவரோட படத்துல ஹீரோயினா நடிகை வச்சு இவரும் வாய்ப்பு கொடுத்து இவரும் நடிச்சாரு. அந்த படமும் கொஞ்சம் ஹிட், படமும் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஃபைட் எல்லாம் பயங்கரமா இருக்கும் அந்த படத்துல. இந்த மாதிரி எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது அந்த நடிகையோட இவருக்கு ஒரு தொடர்பு வந்துருக்குது. தொடர்பு வந்து கொஞ்ச நாள் இவங்க கண்டினியூ பண்ணி இந்த நடிகையாக கடனை வாங்கி என்னென்னமோ செலவு பண்ணி பெரிய கடனாளியாகி வாழ்க்கையே காலியாகிற அளவுக்கு போயிட்டாராம். ப்ரொடியூசரா இருந்தவரு ரோட்டுக்கு வந்துட்டுக்கிறாரு இந்த நடிகையால அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கப்புறம் இந்த நடிகரை காப்பாத்தினது இன்னைக்கு வாயிலே வடகி சுட்டு கொண்டு தன் வாயிலே வாஸ்து சரியில்லாம சுத்தி கொண்டிருக்கும் ஒரு நடிகர் தான் கொஞ்சம் காசெல்லாம் கொடுத்து காப்பாத்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த நடிகரை ஊரெல்லாம் தம்பட்ட அடிச்சு இவரோட மானத்தையும் வாங்கிட்டாரு. இதுக்காக அந்த நடிகரும் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு நிறைய இடத்துல. சோ அந்த நடிகரோட லைஃப் போனதுக்கும் காரணம் அந்த நடிகை தான். இப்போ அந்த நடிகை வந்து பல சர்ச்சைகள்ல சிக்கி பல கல்யாணம் பண்ணி ஜாலியா இருக்கிறாங்க. இவர் கஷ்டப்பட்டு மறுபடியும் குட்டிக்காரன் அடிச்சு நல்ல கேரக்டர் ரோல் எல்லாம் பண்ணி இன்னைக்கு ஓரளவுக்கு ஸ்டேட்டஸ்க்கு வந்திருக்கிறாரு. ஆனா அவரோட சர்க்கிளுக்கும் காரணம் ஒரு நடிகை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. என் வாயால நான் சொல்ல விரும்பல, வாயில கொசு மாட்டிச்சு. மூன்றாவதா சொல்ல போற இன்னொரு ப்ராப்ளமும் ஒரு நடிகையால சிக்கி அவரும் சின்ன பண்ண மாறாரு. இவரால் அந்த நடிகையும் சிக்கி சின்ன பண்ண மானாங்க. அது ஒரு பெரிய கதை, அந்த கதையை சொல்றேன். அவர் யாரும் இல்லை, அந்த ப்ராப்ளம் வந்து எஸ்பிபி சரண் மற்றும் நடிகை சோனா. இந்த கதை எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுமே அப்படின்னா டீட்டெயில்டா சொல்றேன். டீட்டெயில்டா யாரும் பெருசா சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த டீட்டெயில்டா சொன்ன வீடியோஸை கூட உங்களால பார்க்கறதுக்கான பொறுமை கூட இருக்காது. நான் சுருக்கி சொல்லிடுறேன். அதாவது சோனா ஹைடன் இவங்க வந்து பேசிக்கலி ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஃபேமிலி. 20 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவுக்கு வந்தாங்க. ஷாஜகான் மற்றும் பூவெல்லாம் முன்வாசம் அந்த படத்துல எல்லாம் கேரக்டர் பண்ணவங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கவர்ச்சியான கேரக்டர் எல்லாம் பண்ணி தமிழ் தெலுங்கு நல்லா ஃபேமஸ் ஆனவங்க. ஒரு காலகட்டத்தில் இப்படியே இருந்தா வேலைக்கு ஆகாது, நம்மளுக்குன்னு ஒரு பிசினஸ் வேணும்னு சொல்லி யூனிக் கலெக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெஸ் கடைங்க ஆரம்பிச்சு நல்ல காசு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் எவன் என்னத்தை குழப்பி விட்டானோ தெரியல, நம்ம ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி 2010 வருஷம் யூனிக் ப்ரொடக்ஷன் அப்படின்ற ப்ரொடக்ஷன் கம்பெனி பேர்ல கனிமொழின்னு அப்படின்ற ஒரு படத்தை ஜெய் அவர்களை வச்சு இவங்க ஆரம்பிச்சாங்க. இந்த படத்தின் இயக்குனர் தான் ஸ்ரீபதி. இப்போ சமீபத்தில் 800 ஒரு படம் வந்தது இல்ல, இந்த படத்தோட டைரக்டர் தான். ஸோ எல்லாமே நல்லா போச்சு. போயிட்டு இருக்கும் போது தான் டி சிவா அப்படின்ற ஒரு தயாரிப்பாளர் இப்போ இருக்கார் இல்லையா, வெங்கட் பிரபுவோட கேங் இவங்கெல்லாம். இவர் என்ன சொல்லியிருக்காரு, இங்க பாரு டைரக்டா காசை கொண்டு வந்து இறக்காத மாட்டிப்ப, என்கிட்ட அம்மா ப்ரொடக்ஷன் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கு, நான் லேபிள்ல அம்மா ப்ரொடக்ஷன் போட்டுக்கிறேன், காசை மட்டும் நீ கொடு அப்படின்ற மாதிரி வாங்கி ஷேரிங் ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல படம் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த படம் அட்டர் ஃபிளாப் ஆன உடனே ஃபுல் நஷ்டம் சோனாக்கு தானா. அதுக்கப்புறம் டி சிவா எப்படி எஸ்கேப் ஆயிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஓகே, இவங்க வந்து இந்த வெங்கட் பிரபுவோட கேங்கல்ல, அதனால இவங்க வெங்கட் பிரபு மற்றும் பிரேம்ஜிக்கு திக் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம பிரேம்ஜி அவர்கள் சோனாவை கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்ற அளவுக்கு இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் பயங்கரமா இருந்திருக்குது. ஏன்னா 2 பேரும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம கடைசியில் வெங்கட் பிரபுவை நம்பிட்டாராம், சோனாவை தான் கல்யாணம் பண்ண போறான் போல இருக்குது அப்படின்னு. வெங்கட் பிரபுவோட தந்தையான கங்கை அமரனுக்கே ஓகேப்பா அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் ஆயிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் அந்யூன்யமா இருந்திருக்காங்க. அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இரண்டாவதா நான் மறுபடியும் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண போறேன், அந்த படத்தோட ஹீரோவே பிரேம்ஜி தான் அப்படின்ற அளவுக்கு சோனா அவர்கள் காசை வாரி இறைச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு தான் வந்து இந்த வீக்கெண்ட் பார்ட்டி எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, உருப்படாததுக்கு என்னென்ன வழி இருக்கோ இந்த பணக்கார பசங்க எல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. இதை பார்த்து காப்பி அடிச்சு நம்ம அளவுகளும் கடன் வாங்கி பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் ரொம்ப கொடுமை. ஸோ அந்த மாதிரி வீக்கெண்ட் பார்ட்டியில நம்ம எஸ்பிபி சரண் அவர்கள் வந்து இவங்களை சந்திச்சிருக்கிறாரு. இவருக்கு ரொம்ப நாளா ஒரு கண்ணு போல இருக்குது. ஆனா சோனாக்கும் பிரேம்ஜிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இவருக்கு தெரியல போல இருக்குது. இவங்க 2 பேர் கல்யாணம் ஆகிக்க போறாங்களா, இருந்தாலும் இவன் நடிகை தானே, ஒரு கொக்கியை போட்டு பார்ப்பான் அப்படின்னு சொல்லி வைக்கக்கூடாத இடத்துல எல்லாம் கையை வச்சு இவங்க கிட்ட கொஞ்சம் வம்பு வளர்த்துருக்கிறாரு. உடனே பிரேம்ஜி வந்து தடுத்து சமாதானப்படுத்திருக்கிறாரு. இதுக்கப்புறம் ஓகேங்க, இனிமேல் நம்ம வாயிலே பேசிடலாம், கையில எல்லாம் பேசலாம்னு சொல்லி ஏதோ ஒரு பிசினஸ் டீல் பேசியிருக்காரு. என்னன்னா, பாரு வெங்கட் பிரபு வச்சு நான் அடுத்த ஒரு படம் வந்து தயாரிக்கலான் இருக்கேன், நீ வேற வெங்கட் பிரபுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருக்கிற, அந்த அட்வான்ஸை நான் திருப்பி கொடுத்துட்றேன், நீ வந்து ஒரு என்ஓசி கொடுத்துரு, நான் வெங்கட்டை வச்சு நான் ஒரு படம் பண்ணிக்கிறேன், ஏன்னா நானே பல கடன்ல சிக்கிக்கிட்டு தவித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவங்களாம் ஓகே, நீ அட்வான்ஸை கொடுத்துரு, நான் வந்து உங்களுக்கு என்ஓசி கொடுத்துட்றேன் அப்படின்னதுக்கு நம்ம எஸ்பிபி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, சார் எஸ்பிபி சரண் பாவம், அந்த மனுஷனையும் உள்ள இருக்கணும், உன்னோட ரேட் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காரு. உடனே செம்ம சண்டே ஆயிடுச்சான். வெங்கட் பிரபு வந்து தடுத்து வச்சிருக்காரு. இந்த ஒரு நியூஸ் மீடியாவில் வெளில வந்தோடனே எஸ்பிபி சரண் அவர்களுக்கு மேல இருந்த இமேஜ் நாசமா போய் அவரோட இமேஜ் டோட்டல் டேமேஜ் ஆனதுதான் மிச்சம். ஆனா அந்த வகையில சோனா அவர்கள் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எஸ்பிபி சரண் மேல இருக்கிற குற்றச்சாட்டுனால அவருக்கு அடுத்த படங்கள் வாய்ப்பு வரலாம, எந்த படத்தையும் அவர் பெருசா ப்ரொடியூஸும் பண்ணாம, ஏன்னா வெங்கட் பிரபு அவர்களுக்கு லைஃப் கொடுத்ததே எஸ்பிபி அவர்கள் முதல் முறையாக அவர் வச்சு இந்த சென்னை 28 எடுத்த படம் தான்.
ஆனா கொஞ்சம் கூட அவங்களுக்கு அந்த நட்பு அப்படின்ற ஒரு மரியாதை இல்லாம இன்னி வரைக்கும் எஸ்பிபி சரண் என்ன பண்றாரு நம்மளுக்கே தெரியல. அன்னியோட அவரோட இமேஜ் காலியாச்சு. ஸோ எஸ்பிபி சரண் அவர்கள் என்னதான் போதையில் அதை பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் ரீதிங்க் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி மறுபடியும் அவரை வந்து லைம் லைட்டுக்கு கொண்டு வரதுக்கு வழி பண்ணிருக்கலாம். இன்னி வரைக்கும் அந்த ஸ்டெப்பை யாராவது எடுத்தாங்களான்னு தெரியல. அவர் வாழ்க்கையை நாசமானது அன்னைக்கு ஒரே ஒரு நாள் போதையில் இருந்ததுனால. இதே மாதிரி அந்த காலகட்டத்தில் கராத்தே மணி அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஷாலின் டெம்பிளுக்கெல்லாம் போய் கராத்தை பிராக்டிஸ் பண்ண ஒரே தமிழன் அப்படின்ற மாதிரி அந்த காலத்தில் சொல்லுவாங்க. எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சி காலத்துல எல்லா போலீஸ், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் போய் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற போலீஸுக்கும் போய் கராத்தே பிராக்டிஸ், கராத்தே ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்காரு. தேவர் பிலிம்ஸ்ல இவர் முதல்ல நடிக்க ஆரம்பிச்சது ரஜினி அவர்கள் நடித்த அன்புக்கு நான் அடிமையா, அந்த படமா, ஆமா அந்த படம் தான் நினைக்கிறேன். அந்த படத்துல வில்லனா அறிமுகமாகி ரஜினி கிட்ட அடி வாங்குவாரு. என்னடா கொடுமை அது, ரஜினிக்கு எந்த ஒரு கலைகளும் தெரியாது, ஆனா போதி தர்மனோட பேரக்குட்டி மாதிரி இருக்கிறாரு கராத்தே மணி, இவரு போய் ரஜினி கிட்ட அடி வாங்குறாரு அப்படின்ற மாதிரி அந்த காலத்து ஃபேன்ஸ் எல்லாம் சத்தியமா யோசிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம யோசிச்சோம், பாவமா இருந்தது ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு. இதுக்கப்புறம் இந்த மாதிரியே இவங்க கிட்ட எல்லாம் அடி வாங்கிட்டு இருந்தா நம்ம சோனகிரியான்னு சொல்லி இவரே ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்ச காலம் எல்லாம் உண்டு. அப்போ இவருக்கு அந்த காலகட்டத்தில் மஞ்சு பார்கவி அப்படின்ற ஒரு நடிகையோட ஒரு தொடர்பு ஏற்பட்டிருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் காதல் வயப்பட்டு அந்த நடிகையை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது இவரை விட்டுட்டு போயிட்டாங்களாம் ஒரு சில காரணத்தினால. அதனால டிப்ரெஷன்ல இருந்த கராத்தே மணி அவர்கள் கராத்தே பிராக்டிஸ் பண்றதெல்லாம் விட்டுட்டு குடிக்க ஆரம்பிச்சு டிப்ரெஷன்ல இருந்தே இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இவரோட இறப்புக்கும் காரணம் ஒரு பெண் இவரோட வாழ்க்கையில கொடுத்த ஒரு ஏமாற்றம் அப்படின்ற மாதிரியும் இன்னி வரைக்கும் சினிமா ஃபீல்ட்ல சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ அடுத்ததான் நான்காவதா சொல்ல போறது மிர்னா மேனன் தானே. இந்த படத்துல எதுனா ஜெயிலர் படத்துல மருமகளா நடிச்சிருப்பாங்களே, இன்னைக்கு ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ஆனா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பயங்கரமா நாரிச்சு அவங்க கதை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து தமிழ் சினிமால கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கிற அபி சரவணன் அப்படின்ற ஒரு நடிகரை வந்து அவங்க திருமணம் பண்ணதா அபி சரவணன் சொல்லியிருக்காரு, பல பேட்டியில சொல்லிட்டே இருக்கிறாரு. என்னமோ அபி சரவணன் வந்து அந்த காலகட்டத்தில் சினிமா உள்ள வந்தப்போ அவருக்குன்னு ஒரு சில படங்கள் கிடைச்சது. குட்டிப்புலி போன்ற படங்கள் எல்லாம் அவர் வந்து ஒரு கதாபாத்திரம் பண்ணாரு. அதனால அவர் கொஞ்சம் நல்லா இருக்கிறாருன்னு சொல்லி அவருக்கு நிறைய படங்கள் கிடைக்கும் போது மிர்னா அவர்களோட அறிமுகம் அந்த காலகட்டத்தில் ஒரு கிடைச்சிருக்கு. அப்போ அவங்களோட பேரு சைனா சந்தோஷம் அந்த பேர்ல வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆதிரான்ற மாதிரி பேரை மாத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மிர்னாவா அதித்தி மேனன் பேர் மாத்திருக்கிறாங்க. அத்தனை பேரை மாத்திர வரைக்கும் இவங்க கூட தான் இருந்திருக்கிறாரு. அபி சரவணனோட இருந்து திருமணம் பண்ணி கிட்டத்தட்ட 3 வருஷம் இவங்க 2 பேரும் குடும்பம் நடத்தி 2 வாட்டி கருகலைப்பும் பண்ணிருக்காங்களாம். அந்த அளவுக்கு ஃபேமிலியா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மிர்னா கார் வாங்குறதுக்கு வீடு வாங்குறதுக்கு எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. மிர்னாவோட தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றதுக்கு இவர் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு. இந்த அளவுக்கு அந்யோன்யமா குடும்பம் நடத்தினவங்க ஒரு காலகட்டத்துக்கு மேல இவங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சு போய் வெளில போனதுக்கு அப்புறம் மிர்னா நான் சொல்லியிருக்காங்க, எனக்கு கல்யாணமே ஆவலங்க, அவர் போய் சொல்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அபி சரவணன் அவர்களோட இமேஜ் டோட்டலா காலி. அதுக்கப்புறம் வந்து அவர் எங்க வெளில போனாலும் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அவருக்கு மாலல போல இருக்கு. ஏன்னா அடுத்த பட வாய்ப்பும் கிடைக்காம இன்னைக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கிறாரு. ஆனா இவங்களுக்கு டாடா பாய் சொன்ன மிர்னா அவர்கள் இன்னைக்கு ரஜினி கமல் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து போயிட்டு இருக்காங்களே, ஆனா நம்மளுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி அபி சரவணன் ஆதங்கப்படுறாரு. இதை பத்தி நான் சொல்றதுக்கு எந்த கருத்தும் இல்ல. நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க நண்பர்களே. இப்ப 5வது சொல்ல போறது நடிகர் சிம்பு மற்றும் அன்சிகா. ஏப்பா சிம்புவோட லைஃப்ல எத்தனை பெண்கள் வந்துட்டு போவாங்க. அன்சிகா வலையா அவர் வந்து டிப்ரெஷன்ல போனார்னு கேட்டீங்கன்னா அவரே போனான்றத அவர் வந்து இன்டெரக்டா சொல்லிட்டாரு. ஆரம்பத்துல நயன்தாராவை இவர் தான் சீட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா 2 பேரும் அந்த வல்லன் படத்துல ஜாலியா லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கும்போது நயன்தாரா டக்குன்னு நம்ம கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலாமா அப்படின்னோடனே எங்கேயும் காதல் படத்துல வர ஜெயம் ரவி மாதிரி ஓடியே போயிட்டாரா. அதுக்கப்புறம் தான் சரி இவனை நம்பி வந்தோம், இவனை ஒத்தட்ட கடிச்சு நம்மளை விட்டான், சரி அந்த டான்ஸ் மாஸ்டர் கிட்ட போகணும். நயன்தாரா வாழ்க்கை எங்கெங்கயோ போய் எப்படியோ ஏறி இறங்கி நீங்க ஓரளவுக்கு செட்டில் ஆயிருக்கிறாங்க. அதனால அவங்கள டிஸ்டர்ப் பண்ணவனா. ஆனா நம்ம முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த ஒரு ஆப்பு அன்சிகா மூலமா இவரு கிடைச்சிருக்கு. ஏன்னா அன்சிகா அவர்களோட சேர்ந்து வாலு படம் நடிக்கும் போது அப்போ ஒரு கல்யாண வயசு கொஞ்சம் வந்துருச்சு. அதனால இந்த நார்த் இந்தியன் பொண்ணை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடலாம், அந்த பொண்ணும் பாம்பேல கொஞ்சம் ஃபேமஸ், இவ்வளவு கல்யாணம் பண்ணா நம்ம இந்தி படத்துக்கெல்லாம் போலான்னு பிளான் பண்ணிருப்பாரு போல இருக்குது. அதனால அந்த படம் முடிகிற வரைக்கும் அன்சிகா கூட ஜாலியா இருந்திருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஷிப்பா. அதுக்கப்புறம் இவங்களுக்கு லவ்வும் வந்துட்டு இருக்குது. வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் அப்படின்னு தான் அன்சிகா டாடா சொல்லிட்டாங்களா, ஐயோ உன்னோட ரூட் எல்லாம் நம்மளுக்கு வேலைக்கு ஆகாதுப்பா, உன்னெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே மனுஷனுக்கு சரியான ஷாக்கு. எனக்கு கிட்டத்தட்ட இதை நம்பி 6 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காரா. எவ்வளோ 6 கோடி ரூபாய் செலவு பண்ணிக்கிறாரு. நீங்க பண்ணுவீங்களா ஒரு பொண்ணுக்கு கோடி கணக்கில் செலவு? தலைவன் பண்ணிருக்கான் பாருங்க. இந்த மாதிரி செலவு பண்ணி கிளி நம்ம கிட்ட சிக்கலே அப்படின்னு சொல்லி டிப்ரெஷன்ல போய் அதுக்கப்புறம் எந்த பொண்ணை நம்ம பண்றது, எவ்வளோ இருந்தாலும் நம்ம கிட்ட கோடியில வாங்கி பிடிங்கி அமிச்சிருவா போல இருக்குதுன்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் வெயிட் எல்லாம் போட்டு குடிச்சு இன்னைக்கு மறுபடியும் ஆன்மீகத்துல இறங்கி மனுஷன் கம்பேக் கொடுத்துருக்காரு. மறுபடியும் மாட்டாம இருந்தா சரி, ஆனா இவரையும் பாலுங்கணத்துல தள்ளி விட்டு ஓடி விட்டார் ஒரு நடிகை அப்படின்றது இன்னி வரைக்கும் கிசுகிசுக்கப்படுது. இதுக்கு சிம்பு வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை. இது மாதிரி சினிமால நிறைய நடந்திருக்கு நண்பர்களே. இது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா எந்த பெண்ணையும் தாக்கி பேசுற ஒரு பதிவே கிடையாது. நான் ஆரம்பத்தில் இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லிட்டேன்ல, என்னன்னு சொன்னது தெரியலையா? பாதியிலிருந்து இந்த வீடியோ பாக்குறீங்களா? இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னதை கேட்டுக்கோங்க. அதே மாதிரி இன்ட்ரோடக்ஷன்ல சிவாஜி மற்றும் எம்ஜிஆர் கதை ஒன்று சொன்னேன். அதுக்கான வளர்த்த கொடுக்குறேன்னு சொன்னீங்க, குடு பாப்போம். அதாவது என்ன சொன்னேன் இந்த இன்ட்ரோடக்ஷன்ல,
சிவாஜி அவர்கள் யார் சினிமாவுக்கு வரதா இருந்தாலும் ஒரு 3 அட்வைஸ் கொடுப்பாராம். முதல் அட்வைஸ் பஞ்சுவாலிட்டி, கரெக்டான டைமுக்கு ஷூட்டிங் உள்ள போ, கரெக்டான டைம்ல இரு அப்படின்னு வரான். ரெண்டாவது, டைரக்டர் எது சொன்னாலும் கேளு, நீ எதிர்த்து பேசாத டைரக்டரை, நீ டைரக்டர் மாதிரி அங்க சீன் போடாத ஸ்பாட்லன்னு வரான். மூன்றாவது, கூட நடிகர்களோட தயவு செய்து ரிலேஷன்ஷிப்ல இருக்காத, நடிச்சு ஷூட்டிங் முடிஞ்ச உடனே டாடா சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் கொடுப்பாராம். அதனாலதான் சிவாஜி அவர்கள் இன்னி வரைக்கும் நடிகர் திலகம் அப்படின்ற ஒரு பட்டத்தோட நடிப்புனா சிவாஜி தாண்டா அப்படின்ற மாதிரி இன்னி வரைக்கும் நம்ம பேசுறோம். ஆனா நிறைய பேருக்கு கொஞ்சம் கேள்வி வரும், இந்த மூணுத்தையும் பண்ணாத ஒரு எம்ஜிஆர் இன்னி வரைக்கும் மக்கள் திலகம் அப்படின்ற ஒரு பேர் வாங்கியிருக்காரு, அப்போ சிவாஜி அவர்களோட ஃபார்முலா ஃபெயிலியர் தானேன்னு கேட்டீங்கன்னா அங்கதான் இருக்குது மேட்ரு. நல்ல ஒத்து பாத்தீங்கன்னா தெரியும், த கிரேட் ஆக்டர் அப்படின்னு பேர் வாங்கினவர் தான் சிவாஜி. மக்கள் திலகம்னு மக்களோட அந்த ஒரு அன்பையும் பாசத்தையும் பெற்றவர் தான் எம்ஜிஆர் அவர்கள். ஆனா சினிமா ஃபீல்டுக்குள்ளன்னு பார்த்தா எம்ஜிஆர் அவர்கள் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கும். இருந்தாலும் மக்கள் மேல இருக்கிற அதிக அன்பு, அந்த இமேஜினால எம்ஜிஆர் அவர்கள் சினிமால ஓரளவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாரு. ஆனா எம்ஜிஆர் அவர்கள் அரசியல்ல சிவாஜி சொன்ன அந்த 3 விஷயத்தையும் கடைபிடித்தனாலதான் அரசியலில் நம்பர் 1 இருந்தாரு. அதனால புரிஞ்சுக்கோங்க. அதனால சிவாஜி சொன்னது எப்பவுமே கரெக்ட். இதை நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கறதோட நம்ம ப்ராக்டிகல் லைஃப்ல கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.